சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொளியூடாக இணைந்திருக்கிறோம். இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இஸ்ரேல் தனது கைதிகளின் தலைவிதிக்கு பொறுப்பேற்க வேண்டும், ஹமாஸ் எச்சரிக்கை, நெதன்யாகுவின் காசா கொள்கைகளுக்கு எதிராக இஸ்ரேலியர்கள் போராட்டம், காசாவிற்குள் உதவி பொருட்கள் நுழைவதை இஸ்ரேல் தடுத்ததற்கு சவுதி அரேபியா எகிப்து கண்டனம், காசா மறுகட்டமைப்பு திட்டம் தயாராக இருப்பதாக எகிப்து அறிவிப்பு, இஸ்ரேலின் மிகப்பெரிய எதிரிக்கு கொடிய SU-35 போர் விமானத்தை வழங்கும் ரஷ்யா, அமெரிக்கா உதவவில்லை என்றால் என்ன, பிளான் பி தயாராக உள்ளது, உக்ரைன் அதிரடி அறிவிப்பு போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம். காசா பகுதியில் மனிதாபிமான உதவிகள் நுழைவதை நிறுத்திய பின்னர் அங்கு இன்னும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இஸ்ரேலிய கைதிகளின் தலைவிதிக்கு இஸ்ரேல் பொறுப்பேற்க வேண்டும் என்று ஹமாஸ் அமைப்பு எச்சரித்துள்ளது. காசா பகுதியின் மக்கள் தொகை மீதான அதன் முடிவின் விளைவுகளும் அதன் கைதிகளின் தலைவிதிக்கும் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் பொறுப்பேற்க வேண்டும் என்று ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் ஹாசிம் ஹாசிம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். ஜனவரி 19 அமலுக்கு வந்த காசா போர் நிறுத்தத்தின் முதல் கட்டம் சனிக்கிழமை காலாவதியானது. மீதமுள்ள 59 இஸ்ரேலிய கைதிகள் விடுவிக்கப்பட்டு போர் நிறுத்தம் ஏற்படுகின்ற இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட இஸ்ரேல் மறுத்திருக்கிறது. இஸ்ரேலிய அதிகாரிகள் போர் நிறுத்தத்தின் முதல் கட்டத்தை நீட்டிக்க கோரியிருக்கிறார்கள். ஆனால் ஹமாஸ் அமைப்பு அந்த கோரிக்கையை நிராகரித்திருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேலிய ராணுவம் காசா மீதான தன்னுடைய தாக்குதல்களை மீண்டும் தொடங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. மருத்துவ வட்டாரங்களின்படி அந்த பகுதி முழுவதுமே குறைந்தது 4 பாலஸ்தீனர்களை கொண்டிருக்கிறது. சண்டை நிறுத்தப்பட வேண்டுமென்றால் தன்னுடைய கைதிகள் அனைவரும் திருப்பி அனுப்பப்பட வேண்டும் என்று இஸ்ரேல் நிபந்தனைகளை முன்வைக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி தூதர் ஸ்டீவ் விட்காஃப் முன்வைத்த முன்மொழிவின்படி தற்போது முடிவடைந்த போர் நிறுத்தத்தின் முதல் கட்டத்தை நீட்டிக்க பாலஸ்தீன குழு ஒப்புக்கொள்ளாவிட்டால் பெரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று இஸ்ரேல் எச்சரித்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்டத்தை இஸ்ரேல் ஏற்க மறுத்ததால் இஸ்ரேலியர்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட அல்குட்ஸ் நகரில் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள். இந்த ஒப்பந்தத்தின் போது ஹமாஸ் அமைப்பு மீதமுள்ள டஜன் கணக்கான இஸ்ரேலிய கைதிகளை விடுவிக்க இருந்தது. காசா போர் குறித்த அவரது கொள்கைகளுக்கு எதிராக தங்கள் கோபத்தை வெளிப்படுத்திய இஸ்ரேலிய போராட்டக்காரர்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட அல்குட்ஸ் நகரில் உள்ள பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் இல்லத்திற்கு செல்கின்ற தெருவை முற்றிலுமாக மறைத்திருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆக்கிரமிக்கப்பட்ட அல்குட்ஸ் வீதிகளில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் இறங்கி நெதன்யாகுவிற்கு எதிராக கோஷங்களை எழுப்பியிருக்கிறார்கள். மீதமுள்ள இஸ்ரேலிய கைதிகளை விடுவிக்கும் பொருட்டு பாலஸ்தீன எதிர்ப்பு இயக்கமான ஹமாசுடனான இரண்டாம் கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நெதன்யாகு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருப்பதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது. இதற்கிடையே காசாவிற்குள் மனிதாபிமான உதவிகள் நுழைவதை தடுக்கும் இஸ்ரேலின் நடவடிக்கையை எகிப்து மற்றும் சவுதி அரேபியா கண்டித்திருக்கின்றன. மேலும் இந்த நடவடிக்கை சர்வதேச சட்டத்தின் தெளிவான மீறல் என்பதை இரு நாடுகளும் வலியுறுத்தி இருக்கின்றன. ஹமாசுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டம் காலாவதியான நிலையில் காசா பகுதிக்குள் பொருட்கள் மற்றும் உதவி நுழைவதை இஸ்ரேல் துண்டித்ததற்காக எகிப்து மற்றும் சவுதி அரேபியா கண்டனம் தெரிவித்திருக்கிறது. சனிக்கிழமை காலாவதியான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தை நீட்டிக்க அமெரிக்கா முன்வைத்த திட்டத்தை ஹமாஸ் ஏற்க அழுத்தம் கொடுப்பதற்காக முற்றுகையிடப்பட்ட பகுதிக்கு மனிதாபிமான உதவிகளை இஸ்ரேல் நிறுத்தியதை அடுத்து சவுதி அரேபியா மற்றும் எகிப்தின் வெளியுறவு அமைச்சர்கள் இஸ்ரேலின் இந்த நடவடிக்கையை கண்டித்து தனித்தனியாக அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார்கள். காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் அமெரிக்கா மற்றும் கத்தாருடன் மத்தியஸ்தம் செய்துள்ள எகிப்து உதவியை தடுக்கும் இஸ்ரேலின் நடவடிக்கை ஒப்பந்தம் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை தெளிவாக மீறுவதாக கூறியதாக பாலஸ்தீனத்தின் சாமா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் பட்டினி கொள்கையை பயன்படுத்துவதும் முற்றுகையை விதிப்பதன் மூலம் அவர்கள் மீது அழுத்தம் கொடுப்பதும் நியாயமற்றது என்றும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் எகிப்தின் வெளியுறவு அமைச்சகம் மேலும் கூறியிருக்கிறது. பொதுமக்களின் உயிர்களுக்கு எதிரான சட்டவிரோதம் மற்றும் மனிதாபிமானமற்ற நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கான தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்றுமாறும் அரசியல் நோக்கங்களுக்காக மனிதாபிமான நிலைமைகளை தவறாக பயன்படுத்துவதை நோக்கமாக கொண்ட எந்த ஒரு முயற்சியையும் கண்டிக்குமாறும் அமைச்சகம் சர்வதேச சமூகத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறது. இதேவேளை காசாவிற்கு மனிதாபிமான உதவிகளை இஸ்ரேல் நிறுத்தியதை சவுதி அரேபியாவின் வெளியுறவு அமைச்சகமும் கண்டித்திருக்கிறது. மனிதாபிமான உதவிகளை மிரட்டி பணம் பறித்தல் மற்றும் கூட்டு தண்டனைக்கான ஒரு கருவியாக மனிதாபிமான உதவிகளை பயன்படுத்துகிறது என்று இஸ்ரேலை குற்றம் சாட்டியிருக்கிறது. இந்த நடவடிக்கை சர்வதேச சட்டத்தை அப்பட்டமாக மீறுவதாகவும் சர்வதேச மனிதாபிமான சட்ட விதிகளை நேரடியாக மீறுவதாகவும் சவுதி அரேபியாவின் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது என்று அதிகாரப்பூர்வ சவுதி பத்திரிகை நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கைகளை நிறுத்தவும் சர்வதேச பொறுப்புக்கூறல் விதிமுறை
முறைகளை செயல்படுத்தவும் காசாவில் உள்ள பாலஸ்தீனர்களுக்கு உதவிக்கான நிலையான அணுகல் இருப்பதை உறுதி செய்யவும் சர்வதேச சமூகத்திடம் சவுதி அரேபியா மீண்டும் அழைப்பு விடுத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை பாலஸ்தீனர்கள் தங்கள் நிலத்திலேயே தங்குவதை உறுதி செய்கின்ற காசா மறுசீரமைப்பு திட்டம் தயாராக இருப்பதாகவும் வருகின்ற நாட்களில் அவசர அரபு உச்சி மாநாட்டில் இது சமர்ப்பிக்கப்படும் என்றும் எகிப்து அறிவித்திருக்கிறது. பாலஸ்தீனர்கள் தங்கள் நிலத்தில் தங்குவதை உறுதி செய்கின்ற எகிப்தின் காசா மறுகட்டமைப்பு திட்டம் தயாராக இருப்பதாகவும் மார்ச் 4 நடைபெறுகின்ற அவசர அரபு உச்சி மாநாட்டில் இது சமர்ப்பிக்கப்படும் என்றும் எகிப்திய வெளியுறவு அமைச்சர் பத்ர் அப்தலட்டி கூறியிருக்கிறார். அமெரிக்கா காசாவை கைப்பற்றி பாலஸ்தீனர்களை வேறு இடங்களில் குடியேற்ற வேண்டும் என்ற ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் திட்டத்தை விரைவாக நிராகரித்த அரபு நாடுகள் இந்த திட்டத்தை எதிர்ப்பதற்கான ஒரு ராஜதந்திர முயற்சியில் உடன்படுவதற்கு முயற்சிக்கின்றன. பிப்ரவரி 4 காசாவில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான பலவீனமான போர் நிறுத்தத்தின் போது அறிவிக்கப்பட்ட டிரம்பின் திட்டம் பாலஸ்தீனர்களையும் அரபு நாடுகளையும் கோபப்படுத்தி இருக்கிறது மற்றும் இரு நாடுகள் தீர்வில் கவனம் செலுத்திய பல தசாப்த கால அமெரிக்க ராஜதந்திரத்தை இது முறியடித்திருக்கிறது. எகிப்திய மறுசீரமைப்பு திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்வதற்கு சர்வதேச ஆதரவையும் நிதியையும் பெறும் என்று அப்தலட்டி கூறியிருக்கிறார். வரவிருக்கின்ற அரபு உச்சி மாநாட்டில் திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டவுடன் முக்கிய நன்கொடை நாடுகளுடன் நாங்கள் தீவிர பேச்சுவார்த்தைகளை நடத்துவோம் என்றும் அப்தலட்டி செய்தியாளர் கூட்டத்தில் கூறியிருக்கிறார். போரினால் பாதிக்கப்பட்ட பகுதியை மீண்டும் கட்டியெழுப்புவதில் ஐரோப்பாவின் பங்கு குறிப்பாக பொருளாதார அம்சத்தில் மிக முக்கியமானது என்றும் அப்தலட்டி வலியுறுத்தி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் 2024 ஆண்டில் உலகின் ஆபத்தான போர் விமானங்களில் ஒன்றான SU-35 என்ற போர் விமானங்களை ரஷ்யா ஈரானுக்கு வழங்கியதாக ஏராளமான அறிக்கைகள் செய்திகள் வெளியிடப்பட்டன. இருப்பினும் ஈரான் தன்னுடைய மிகப்பெரிய போட்டியாளரான இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கைக்கு தயாராகி வருவதாக தற்பொழுது புதிய தகவல்கள் வெளிவருவதால் 2025 ஆண்டில் இந்த பழமையான ஊகங்கள் மீண்டும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றன. ரஷ்யாவிடமிருந்து மேம்பட்ட பல்நோக்கு SU-35 போர் விமானங்களை வாங்குவதன் மூலம் ஈரான் இஸ்லாமிய குடியரசு தன்னுடைய விமானப்படையை வலுப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக ஊகிக்கப்படுகிறது. ஈரான் இஸ்லாமிய குடியரசு உண்மையில் ரஷ்ய SU-35 போர் விமானத்தை தன்னுடைய கடற்படையில் சேர்த்திருந்தால் அது ஈரானின் விமானப்படை திறன்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல முடியும். ஆனால் புதிய ரஷ்ய சுகோய் SU-35 போர் விமானங்கள் ஈரானுக்கு விரைவில் வழங்கப்படும் என்ற ஊடக அறிக்கைகளை ஈரானிய அதிகாரிகள் மறுத்திருக்கிறார்கள். அடுத்த சில நாட்களில் நாடு சமீபத்திய தலைமுறை விமானங்களை பெற உள்ளதாக ஈரானிய ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானவை என்று ஃபராரு செய்தி வலைத்தளம் தெரிவித்துள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைக்கு சொந்தமான SNN செய்தி நிறுவனத்தின் அறிக்கையை ஊடகங்கள் குறிப்பிட்டிருந்தன. பாதுகாப்பு அமைச்சகத்துடன் கலந்தாலோசித்த பிறகு அந்த நிறுவனம் அதன் டெலிகிராம் பக்கத்தில் அந்த அறிக்கையை மறுத்திருக்கிறது. ஈரானின் பாதுகாப்பு அமைச்சகம் கடந்த ஆண்டு ரஷ்யாவிடமிருந்து SU-35 போர் விமானங்களுடன் கூடுதலாக Mi-28 H-4 ஹெலிகாப்டர்கள் மற்றும் Yak-130களையும் வாங்கியதாக அறிவித்தது. இருப்பினும் ஃபராரோவின் கூற்றுப்படி ஈரானின் பரமேதிரியான இஸ்ரேல் மற்றும் பாரசீக வளைகுடாவில் உள்ள சில அரபு நாடுகளின் எதிர்ப்பின் காரணமாக விமானங்கள் வழங்கப்படவில்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வமற்ற தகவல்களின்படி இந்த ஒப்பந்தம் மொத்தம் 24 புதிய போர் விமானங்களை உள்ளடக்கியதாக எதிர்பார்க்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இறுதியாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் உக்ரைன் அதிபர் வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி இடையே ஓவல் அலுவலகத்தில் நடந்த சூடான விவாதம் உலகம் முழுவதும் தற்பொழுது வரை விவாதிக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையில் அமெரிக்கா ஆதரிக்காவிட்டாலும் ரஷ்ய தாக்குதல்களை எதிர்கொள்ளும் திறன் தன்னுடைய நாட்டிற்கு இருப்பதாக உக்ரைன் நாடாளுமன்ற உறுப்பினர் வாடிம் ஹலாய்சுக் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி ரஷ்யாவை சமாளிக்க உக்ரைன் ஒரு திட்டம் B-ஐ வைத்திருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். அமெரிக்கா உக்ரைனுக்கு உதவுவதை நிறுத்தினாலும் அவரது நாடு உதவிக்கான பிற ஆதாரங்களை கண்டறிய தயாராக இருக்கிறது என்றும் வாடிம் ஹலாய்சுக் கூறியிருக்கிறார். நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். பொருட்கள் நிறுத்தப்பட்டால் வேறு சில நாடுகளில் இருந்து பொருட்களை பெற முடியாது என்று அர்த்தமல்ல. பெரும்பாலும் உக்ரைனில் தயாரிக்கப்படுகின்ற பல்வேறு வகையான ட்ரோன்களின் உதவியுடன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. அவற்றில் பல எங்கள் ஐரோப்பிய கூட்டாளிகள் மற்றும் உலகெங்கிலும் இருக்கின்ற பிற கூட்டாளிகள் சார்பாகவும் வழங்கப்படுகின்றன. அமெரிக்கா உட்பட எங்கள் நட்பு நாடுகளுடன் நாங்கள் தொடர்ந்து பணியாற்றுவோம் என்றும் எங்கள் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த முயற்சிப்போம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஒரு வருடம் முன்பு 6 மாதங்களுக்கு அமெரிக்க உதவி ஏற்றுமதி நிறுத்தப்பட்ட போது உக்ரைன் இதேபோன்ற ஒரு சூழ்நிலையை எதிர்கொண்டதாக உக்ரைன் நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஒரு வருடம் முன்பு 6
மாதங்களுக்கு அமெரிக்காவில் இருந்து சில விநியோக இடையூறுகள் ஏற்பட்டதால் எங்களுக்கு மிகவும் மோசமான அனுபவம் ஏற்பட்டது. பொருட்கள் எதுவும் இல்லை. மேலும் இது உக்ரைனின் முன்வரிசையில் ரஷ்ய அழுத்தத்தை தாங்கும் திறனை பாதித்தது. ஆனால் இது ஆயுத விநியோகத்தை பொறுத்தவரை எங்களை மிகவும் தீவிரமானவர்களாகவும் சுதந்திரமானவர்களாகவும் ஆக்கியது என்றும் கூறியிருக்கிறார். அமெரிக்கா உக்ரைனை தொடர்ந்து ஆதரிக்கும் என்று நம்புவதாக குறிப்பிட்டிருக்கின்ற ஹெலாய்சுக், உக்ரைன் தன்னுடைய இறையாண்மையை பாதுகாக்க தேவையான வளங்களை பெற அனைத்து நட்பு நாடுகளுடனும் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது. இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க. மற்றும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.